வணக்கம். பூமா சேனலுக்காக நேர்மையாக எங்கள் கருத்தை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். உங்கள் ஆதரவை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இன்று ஸ்டாலின் அவர்களின் நிறைவேறாத ஆசை, அதை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா இருவரும் அதிமுகவை இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக ஆட்சிக்கட்டிலில் ஏற்றினர். ஆனால் திமுக அந்த மாதிரியான வாய்ப்புகளுக்கு வரவில்லை. ஆனால் இப்பொழுது 2021 தமிழக முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக ஆட்சி கட்டிலில் ஏற்ற வேண்டும் என்று எண்ணித்தான் பல திட்டங்கள், மக்கள் நல திட்டங்களை வழங்கினார். ஆட்சி முடியும் தருவாயில் கூட உரிமை தொகையை 3 மாதங்களுக்கு முன்பே கொடுத்து, மேலும் கோடைகால தொகை என்றும் சேர்த்து கொடுத்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ஓட்டுக்கள் வரவில்லை, வெற்றியும் பெறவில்லை. ஓட்டுக்கள் 1 கோடி தாண்டிவிட்டது. ஆனால் வெற்றி பெற்றது என்னவோ தாவேகா. எதற்காக இந்த தோல்வி என்று கள ஆய்வுக்குழுக்கு அனுப்பி வைத்தார் தங்கள் உறுப்பினர்களை. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? மக்கள் மனநிலை தெரியாமல் இத்தனை நலத்திட்டங்கள் செய்தும் தோல்வியுற்றுமே என்ற வருத்தத்தில் பேசியுள்ளார். 2வது முறை ஆட்சியில் அமர வைக்க முடியவில்லையே திமுகவை என்று வருத்தப்பட்டுள்ளார். உண்மைதான். இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்று, கட்சி நிர்வாகிகளின் செயல்பாடுகள் மற்றும் இந்து தர்ம எதிர்ப்பு பேச்சுகள், அதெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள். மற்றும் மத்திய அரசை எதிர்த்தது, அமித்ஷா, மோடி இவர்களை எதிர்த்தது. மத்திய அரசை எதிர்த்து அரசியல் செய்வது எதற்காக? தமிழகத்தில் யோசிக்க வேண்டிய விஷயம். தமிழகத்தில் அவருக்கு எதிர்க்கட்சிகளை பிடிக்கவில்லை என்றால் அதை பற்றி பேசாமல் அவர் சாதனையை பற்றி மட்டும் பேசி ஓட்டு கேட்டிருக்கலாம். ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசுடன் உரசல், கவர்னருடன் உரசல். கவர்னர் ரவி அவர்களை தேவையில்லாமல் வம்புக்கு இழுத்து, அவரை மதிப்புமிக்க ஒரு மனிதரை தேவையில்லாமல் அவரை கீழ்த்தரமாக விமர்சனம் செய்தது, அவருக்கு எதிராக செயல்பட்டது. இவை மேலும் உதயநிதி சனாதனத்திற்கு எதிராக பேசியது என்பதெல்லாம் தான் அவர் ஆட்சியின் குறைபாடுகள் என்று மக்கள் கருதியுள்ளார்கள். நலத்திட்டங்கள் நிறைவேற்றியுள்ளீர்கள், கடைசியில் 3 மாத தொகையும் கொடுத்தீர்கள். ஆனால் ஓட்டுக்கள் வெற்றியை அடையவில்லை. காரணம் இதனால் தான். மேலும் கட்சி நிர்வாகிகளுடைய போட்டி, ஒவ்வொரு மாவட்ட செயலரின் ஆதிக்கம் மற்றும் அமைச்சர்களின் பேச்சுக்கள், கேவலமான ஏளனமான பேச்சுக்கள் மற்றும் இந்து மத எதிர்ப்பு பேச்சுக்கள். சனாதன தர்மத்தை பற்றி தேவையில்லாமல் உதயநிதி பேசியது, பொன்முடி பேசியது, சைவ வைஷ்ணவம் என்று, இதெல்லாம் மக்களுக்கு பிடிக்கவில்லை. மத்திய அரசுடன் தொடர்ச்சியாக எதிர்ப்பு. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறுவது, மோடி, அமித்ஷாவை குறை கூறுவது, இப்படியாகவே நாட்களை கடத்திவிட்டார். 60 மாதங்கள் மத்திய அரசுடன் உரசலிலேயே எதிர்க்கட்சியாகவே இருந்துவிட்டார். ஆளுங்கட்சியான பிறகு மத்திய அரசுடன் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு உண்டான திட்டங்களை கொண்டு வந்து செய்திருக்க வேண்டும். ஆனால் அதிலெல்லாம் தவறிவிட்டார். இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். அவர் சனாதன எதிர்ப்பு பேச்சு உதயநிதி ஸ்டாலின் பேசியது மிகவும் தவறு என்று சொல்வது தப்பு, தெரிந்துதான் பேசுகிறார். ஆகையால் ஸ்டாலின் அவர்கள் சிந்தித்து இதை பற்றியெல்லாம் யோசித்து இனி இவ்விதம் நிகழாத வண்ணம் பார்த்து கொண்டால் மீண்டும் ஆட்சி கட்டிலில் ஏறி மக்களின் மனங்களில் இடம் பெறலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.